எல்லாத்தையும் நேர்மையா தான் பண்றேன். என் பணம் வந்தா அவங்களுக்கு வீடு கிடைக்கும். நான் சீக்கிரமே ஏலத்துல விட்டுருவேன். நீங்க இதுல தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் சேர்ந்து அந்த ஆஃபீஸரை கூட்டிகிட்டு ஃபினான்சரை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் அந்த ஆஃபீஸர் விசாரிக்கும் போது நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி தான் பணத்தை கொடுக்க சொன்னது, இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க கொடுக்க சொன்னனால தான் கொடுத்தேன், இதில் எனக்கு 2% கமிஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. சிந்தாமணிக்கு கால் பண்ணும்போது யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வந்து மிரட்டட்டும், என்னோட கணக்கு வணக்கெல்லாம் நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன், பணம் எனக்கு வேணும், அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை நான் ஏழை விட்டுருவேன், இதில் நீங்கள் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு அந்த ஆஃபீஸர் ஃபினான்சியர்கிட்ட சொல்லிவிட்டு முத்துவும் மீனாவும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அந்த ஆஃபீஸர் மீனா கிட்ட இது பெரிய பிரச்சனையாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் மனோஜை பார்க்க கடைக்கு போகிறாங்க. இங்கே என்ன நடக்குது, அந்த ரோகிணி கூட உனக்கு எந்த தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, கடையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அதை என்னோடய ஃபோனில் கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னு மாதிரி சொல்லிடுறாங்க.